வணக்கம். இன்னைக்கு இலக்கணம் அப்படிங்கிறது 85% டிஎன்பிசியில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கேட்க போகிறாங்க. இதை பற்றி நம்ம ஒரு பெருசாக ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்பட வேண்டாம். இட்ஸ் வெரி ஈஸி. அழகாக சிஸ்டமேட்டிக்காக படிச்சிங்கன்னா மார்க் அள்ளிட்டு வந்துடலாம் டிஎன்பிசியில். ப்ளீஸ் இங்கே வாங்க. இந்த வீடியோவில் நான் இப்போ இன்றைக்கி உங்களுக்கு பார்க்கக்கூடியது வேற்றுமை. வேற்றுமை அப்படிங்கிற போது மையின்னு வருதுங்களா? ஸோ மை இருட்டு, மை இருட்டு, இருட்டு எட்டு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ இந்த வேற்றுமை இங்கே வந்து மை இருட்டு, அப்போ 8 வகைகள் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற்றுமை எத்தனை வகைகள்? 8 வகைகள். ஓகே. ஸோ அப்போ பொதுவாகவே வந்து நம்ம என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையை வந்து ஒரு படத்தில் கூட ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. வாழ்க்கையை 8 8ஆக பிரிச்சுக்கங்க அப்படின்றாங்க. அந்த 8க்குள்ளே கிடைக்கலன்னா உருவமே இல்லை, நம்ம வாழ்க்கையே இல்லை, நம்ம அப்போ உருவமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. இது ஸ்ட்ராட்டஜிக்காக. ஸோ அப்போ ஒரு 8 8ஆக பிரிச்சுக்கோங்க லைஃப்பில். அப்படி 8ல் அந்த கரெக்டான ஏழை அந்த 8ல் நம்ம எட்டலைனா, அந்த இலக்கு எட்டலைனா உருவமே இல்லை, லைஃபே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்போ முதல்ல இருந்து 8 வரைக்கும் உள்ளதில் வேற்றுமையில் உருவுகள் இல்லை. அப்போ மற்றதில் இருக்கா? எஸ் இருக்குது. 2 3 4 5 6 7ல் உருவுகள் உண்டு. ஓகேங்களா? இப்போ இதில் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சு வச்சுட்டோம்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. என்னுடைய ஆன்லைன் கிளாஸு எல்லாமே டிஎன்பிசிக்கு போய்கிட்டு இருக்கு. தேவைப்பட்டால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதற்கான நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் நம்பர் பார்த்துக்கங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா வேற்றுமை உருவு. இதை நம்ம பிரிச்சுக்கலாம். ஓகே. இந்த வேற்றுமை உருவில் 2ஆம் வேற்றுமை அப்படிங்கிறது, இந்த 2ஆம் வேற்றுமை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்? இதை ஐன்னு கொடுத்துருக்காங்க. ஐன்னு என்னங்க இங்கிலீஷில்? கண். கண் எத்தனை கண்ணுங்க நமக்கு? 2 கண். அப்போ 2ஆம் வேற்றுமை ஐ அப்படிங்கிறது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து 3ஆம் வேற்றுமை அப்படிங்கிறது, 3ஆம் வேற்றுமை என்ன கொடுத்துருக்காங்க? ஆள், ஆண், உடு, ஓடு அப்படின்னு இருக்காங்க. அப்ப 3ஆம் வேற்றுமை 3 முயன்று அப்படின்னு வச்சுக்கலாம். 3 முயன்று. அப்ப நம்ம முயன்று, நம்மளால முயன்றால், முயன்றால் ஆள் வந்துருச்சா? முயன்றால் நம்ம ஓடு 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 நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நம்ம சேர்ந்து ஓடுனோம்னா இன்னும் 2 மாசத்துல நம்ம இலக்கை எட்டிடலாம். ஓகேங்களா? இந்த வருஷம் எண்டில் நமக்கு அப்பாயின்மெண்ட் உண்டு, மறக்க வேண்டாம். ஸோ இப்போ 3 முயன்று, முயன்றால் 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 ஓடு 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 ஓடு. ஓகேங்களா? அதுக்கடுத்து 4ஆம் வேற்றுமை அப்படிங்கிறது, 4ஆம் வேற்றுமை அப்படின்னு சொல்லும் பொழுது கூ கொடுத்துருக்காங்க. இப்போ கூ அப்படிங்கிற போது 4ன்னு எழுதுங்க. என்ன வருது? 4ல கடைசி லெட்டரு கூ வருதுங்களா? அப்போ உருவு கூ. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து 5ஆம் வேற்றுமை. இதில் என்ன கொடுத்துருக்கான்? இன்னு கொடுத்துருக்கான், இல்லு கொடுத்துருக்கான். நிறைய ப்ரோவர்பு சொல்லுவாங்க கிராமத்தில் பார்த்துங்க. 5ல் விளையாதது 50ல் விளையுமா அப்படிம்பாங்க. ஸோ அப்போ இல் அப்படின்னு வந்துருச்சிங்களா? 5ல் அப்படிங்கிற போது இன்னு இல்லு எல்லாம் ஒன்று தான். ஓகே. ஸோ அப்படி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 6ஆம் வேற்றுமை அது, ஆது, அ அப்படிங்கிறது. ஸோ இப்போ யார் அது? யாராவது பார்க்குறீங்க, யார் அது அப்படிங்கிறீங்க, அவ்வளோதான். 6 அது, யார் அது அப்படிங்கிறது, அது 6 ஆ எல்லாமே அதே லிங்க்ல வரும், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? 7ஆம் வேற்றுமை உருவு கண் அப்படிங்கிறது. ஸோ 7ஆம் வேற்றுமை கண் அப்படின்னு சொல்லும் பொழுது 7ஆம் அறிவு, 7வது அறிவு நம்ம கேட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அப்போ 7வது அறிவு, அப்போ அந்த அறிவு கண் திறக்க வேண்டும். நமக்கு என்ன செய்யணும்? அறிவு கண் திறக்க வேண்டும் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா 7வது வேற்றுமை கண்ணு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? 8ஆம் வேற்றுமை அப்படிங்கிறது விழி வேற்றுமை அப்படிங்கிறது. எட்டாத விஷயத்தை நம்ம நல்ல கண்ணை விழிச்சு பார்க்குறோம். எட்டாத விஷயத்தை, எட்டாத விஷயம்னு எதுவுமே இல்லைங்க. எல்லாமே கன்சிஸ்டன்சியாக தொடர்ச்சியான பயிற்சி எடுத்துக்கிட்டா எல்லாமே எட்டாதது இல்லை, எல்லாமே எட்டக்கூடிய விஷயம்தான். தேங்க்யூ.